ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. பல்ஸ் ஆபரேஷன். அங்க ஒரு இடுப்பு போட்டாங்க. என்னது இது? ஒண்ணுமே இல்ல. நிக்கி. நீ தான் கலச்சு பண்ணமா? ஐயோ! அந்த பிரச்சனை வேற இருக்கா? அப்போ உன் இடுப்பு காலி, இடுப்பும் காலி, காலும் காலி நீ. ஸ்டெப் ஓகே. போடுறான் இங்க பாரு. எங்க நைட்ரோ இப்படி பண்ணு. இப்படி பண்ணு. தலையில சாயணும் இப்படி. கீழ மவுஸ் உட்காந்துட்டு வேலை பார்க்கணும். என்னது? இது ஆக்சுவலா உனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. எங்க ஸ்கிரீன்ல பார்த்தா அவருக்கு தெரியும். வச்சா இங்க பாருடா. ஆமா ஆய் படம் மாதிரி உட்காந்துருக்காண்டா. இடுப்பு மட்டும் ஆடுது. சரி ஓகே. அதெல்லாம் வேணாம். நைட்ரோ இங்க வா. பேசிக் சொல்றேன். இங்க நடுவுல ஒரு கோடு இருக்குல்ல. ஹலோ. ஆமாமா நடுவுல ஒரு கோடு. மெல்லிய நைட்ரோ. கோடு. இங்க நடுவுல ஒரு கோடு இருக்குல்ல. இதுக்கு ரைட் இதுக்கு இல்ல. ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது. லெஃப்ட் சைடுல ஆமா நிறைய மாத்திட்டாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் வந்து டோர் ஓபன் பண்ணாதீங்க. யோ இந்த ஆளை எவனாவது புடிச்சு வைங்கயா. லெஃப்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் இது இருக்கும். ஓவர் வியூன்னு இங்க பாரு. இங்க வந்து போர்டுல பாரு. போர்டுல பின்னாடி மேல. அதெல்லாம் நிறுத்த முடியாது. இங்க 3 இது இருக்குல்ல. இது பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஆப்ஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் இது. எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா நம்ம கோஸ்ட் ரூம் கண்டுபிடிக்கணும் எப்பவுமே. அது அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆமா. அதுக்கு வந்து ஆமா தெர்மோமீட்டர் இந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்றாங்க. ஆமா ஆமா ஃப்ரீசிங் வரும். அங்க தெர்மோமீட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்றாங்கல்ல. அதான் அதை எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அங்க அது என்ன பட்டன் எனக்கு தெரியல. வைக்க முடியுதா? வைக்க முடியும். அது அதுக்கப்புறம் யூவி இந்த லைட் இங்க எடுக்கிறேன். இது யூவி லைட்டு. அது இல்ல அது டார்ச். அது வேண்டாம். அது வேண்டாம். யூவி இதை எடுத்து இடுப்புல வச்சுட்டு இதை எடுத்து தலையில மாட்டிக்கணும். என்னடா முக்குற? ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுனா கஷ்டம் தான். அதான் இடுப்புலதான் சுத்தி வச்சுக்கணும். வேற வழி இல்ல. இது இந்த தலையில மாட்டிக்கிறது இது. இந்த எடுத்து தலையில மாட்டிக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது இந்த இஎம்எஃப் இங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்றேன். ஐயோ இல்ல நான் இதை எடுத்து தரேன். இங்க வைக்கிறேன். கையில தான் ஒண்ணு வச்சுக்க முடியும். கையில இன்னொன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கோஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சாச்சா? இரு அவனுக்கு சொல்லி கொடுப்போம். அது வரைக்கும் நான் கத்துக்கிறேன். எனக்கே தெரியாதுங்க. நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட்ல அதை ஆன் பண்ணிக்கோ நைட்ரோ.
ஆன் பண்ணியாச்சா? இப்போ வந்து ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துக்கோ கையில. ஸ்பிரிட் பாக்ஸ் இல்லன்னா ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துக்கோ. அது இல்ல, இந்த பக்கத்துல இருக்குது. அதுதான் ஸ்பிரிட் பாக்ஸ். ஆ கையில வச்சுக்கோ. அவ்வளவுதான். வா போலாம். நைட்ரோ கை நடுங்குது. பாத்துட்டேன். உள்ள வா நைட்டு. பேய் வந்தா இவன் எப்படி ஓடுவான்? எனக்கு தெரியும். ஸ்டெப் பட்டன் தான். ஸ்டெப் போட்டேன். உள்ள வா, உள்ள வா நைட்டு. இது என்னன்னா ஒவ்வொரு ரூமா போயிட்டு செக் பண்ணணும் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, இஎம்எஃப் கொடுக்குதா அப்படின்னு. இப்போ இங்க வாங்க, இதுதான் கோஸ்ட் ரூம். பின்னாடி வா நைட்ரோ. பின்னாடி வா. அப்பா இதுதான் கோஸ்ட் சாத்தானே. ரூம். அப்பா லப்போ சாத்தானே. இங்க வந்து உள்ளார வாங்க. உள்ளார அப்படியே வெயிட் பண்ணு. இங்க எங்கேயாவது வா. இஎம்எஃப் ட்ரிகர் ஆகும். ஏய் சால்ட் வெந்துட்டா வந்தேன். இங்க வா, இங்க வா. சால்ட் கிட்ட பாரு, சால்ட் கிட்ட பாரு. டக்குன்னு இஎம்எஃப் வரும் பாரு. கீழே 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 கீழே. இஎம்எஃப் பக்கத்துல. ஆமா ஆமா நான் தான் இது போட்டேன். ஃப்ரீசிங் இருக்கு. போட்டோ எடுத்துருங்க அதை அப்படியே. ஃப்ரீசிங் போட்டோ எடுக்கணுமா? -3 டிகிரி போகுது. இந்தாப்பா போட்டோ எடுத்துருப்பா. இங்க இருக்கு. சரி, ஸ்பிரிட் பாக்ஸ் பேசு நைட்ரோ. அப்படியே உள்ளார உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் எப்பவும் ஸ்பிரிட் பாக்ஸ் பேசணும். அதான் அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவாவே பேசும். வித்தியாசமா இருக்குப்பா யூஐ. எனக்கு இதுல எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அட் டைம்ல கீழே போட்டுரு நைட்ரோ. 2 ஐட்டம் எடுக்கிறான் கையில. அந்த மாதிரி எடுக்க முடியுமா அதுல? இதுல விஆர்ல மட்டும் 4 பொருள் கேரி. ஓ இல்ல நாங்க வெளியே தான் நின்னுட்டு இருக்கோம். நான் வந்து ரிப்பேரான டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரீசார்ஜ் பண்ணல போல. படமே வர மாட்டேங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நீ வந்து இது மட்டும் ஸ்பிரிட் பாக்ஸ் மட்டும் பேசிட்டே இரு. இல்ல இதுல ஸ்பிரிட் பாக்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கல போல இருக்கு. ஸ்பிரிட் பாக்ஸ் கிடையாது. டாட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டாட்ஸ் செக் பண்ணுங்க. அப்ப அத கீழே போட்டுரு நைட்ரோ. அது அவ்வளவுதான். பேசல. ஃப்ரீசிங் மார்க் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஃப்ரீசிங் இருக்கு புக்ல. புக் எடுத்துட்டு ஜர்னல் போயிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். யூஐயும் கொடுக்கல. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் காட்டுமே. அது வந்து இது இப்போ இதை எடுத்து பாரு நைட்ரோ. தெர்மாமீட்டர். இதை லாங் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும். இங்க பாருப்பா. ரத்தமா இது? என்னது இது? காட்டுதா? இது வந்து டர்ட்டி வாட்டர். ஹலோ கேக்குதா? ஃபேஸ் வாஷ் இருக்கு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல்ல வலிக்கிட்டு வரேன். இந்த ஆளை எவனாவது சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன். இந்த ஆள் டான்சர் தாங்க முடியல. எனக்கே ஒண்ணும் புரியல. இந்த விஆர் பார்த்துட்டு பிசி பாக்குறது கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. நைட்ரோ பறந்துகிட்டு இருக்கான் ஸ்டெப். ஏய் போடே. அதுதான் நைட்ரோ. இப்போ ஒவ்வொரு எவிடன்ஸா இது கொடுக்கும். இஎம்எஃப் 5 கண்டிப்பா வரும். நீங்க யாரும் ஒழுங்கா பார்க்கவில்லை. நைட்ரோ எனக்கு தெரிஞ்சு நீ ஆக்டிவிட்டி மானிட்டர்ல பாருங்க. ஃபோர்ட்நைட்ல இருக்க இமோட்லாம் இதுல போட்டினா செமையா இருக்கும் போலயே. இங்க இருக்கு பாரு. ரைட் ஹேண்ட்ல எடு நைட்ரோ. இங்க இருக்கு பாரு. மொபைல் மாதிரி இருக்கு. இது என்ன பறக்குது வானத்துல? இங்க பாரு. டேய் சொல்றல பாரு. என்ன கீழ வந்துருச்சு? கீழ வந்துருச்சு. எடுத்து கொடு. பேய் தூக்கி மண்டமல அடிச்சிச்சு நினைக்கிறேன் நைட்ரோ மேல. என்னமோ இருக்கு? வாக்கி டாக்கியா?
ஃப்ரீசிங். ஆமா ஹோல்ட் பண்ணு. ஹோல்லாம் பண்ண வேணாம். ஆன் பண்ணி கையில வச்சிருந்தாலே போதும். கர்வ்டு பொசிஷன் என்னது? ஐ திங்க் அந்த விளக்கேச்சி விளக்குன்ற பாரு. சம்மனிங் சர்க்கிளா? மங்கி நினைக்கிறேன். மங்கி பாவா சம்மனிங் சர்க்கிளா? சம்மனிங் சர்க்கிள் இல்லை. ஒய்ஜாவா? அதான் செக்கிங். திகார். டெரட் கோடா? எங்க இருக்கும் அது? இந்த இதுக்குள்ளேயும் கிடையாது. டெரட்டும் இல்ல. அது ட்ரிகர் ஆகல நைட்ரோ. வெயிட் பண்ணு. நான் காட்டுறேன். கோஸ்ட் ரூம் மாறிச்சான்னு செக் கரோ. இங்க வந்து பாறேன். ஐயோ, இங்க வந்து பாறேன் நைட்ரோ. எப்பா கேரேஜ்குள்ள போயிடுச்சா என்ன பேய்? கேரேஜ்குள்ள போனா ஏன் ஃபிளிக்கர் ஆகுது? இங்க வந்து பாரு. இஎம்எஃப் இங்க வந்து பாரு. அதுதான் அது இல்ல மேல இருக்கா? மேல 4 இது காட்டுதா? 4 ஆரோ மார்க் மாதிரி பார் ஒன்னு ஃபில் ஆயி காட்டுச்சா? 4 பார் காட்டுச்சு. இந்த மாதிரி க்ளோசட்ஸ் இருந்தா இது வந்து ஹைடிங் ஸ்பேஸ் நைட். என்ன பண்ணணும்னா நீ உன்கிட்ட இருக்க எல்லா புரியல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் இங்க வா. இங்க வந்து இருக்கும் பாரு. அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீ இதுக்குள்ளார போய் உட்காந்துக்கணும். இல்லன்னா கோஸ்ட் வந்து உன்னை கேப்சர் பண்ணிடும். -9 டிகிரி 10 டிகிரி எல்லாம் போகுதுப்பா. என்ன பேயா இருக்கும்? எவிடன்ஸ் பாருங்க என்ன கிடைக்குதுன்னா ஆர்ப் இருக்கா பாருங்க. கோஸ்ட் ரைட்டிங் இருக்கு. கோஸ்ட் வந்து ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கணும். ஷேடா இருக்குமா? நம்ம வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ரைட் பண்ணிருக்கு. அதனால ஷேடா இருக்கு. அதான் ஷேடா இருக்க சான்ஸ் இருக்கு. ஷேட் தான். வேற எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. ஆனா சால்ட் மிதிச்சது நம்ம இருக்கும்போது தான். ஓகே. யாரு EMF 4 கொடுத்துச்சு. EMF 5 கொடுத்துச்சு. நான் ஆக்டிவிட்டி மானிட்டர்ல பார்த்தேன். இங்க வா நைட்ரோ. நான் அடுத்து தரேன். மேல வைக்கிறேன். அட ஷேடு ஷேடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு சரி ஆக்டிவேட் ஆகுது? நைட்ரோ இப்போ ஜர்னல் போய எடுத்து தரேன். கீழே போட்டுட்டு இருக்கியப்பா. சரி, ஜர்னல் போயிட்டு EMF 5 இது அதுக்கப்புறம் டாட்ஸ் இல்ல ஃப்ரீசிங் கோஸ்ட் ரைட்டிங். அதோ இங்க வா. கோஸ்ட் ரூம் ஆல்சி இங்க இருக்கிறது தெரியுதா? இங்க பாரு நைட்ரோ. ஸ்டாரா வரைஞ்சிருப்பாரு நைட்ரோ இந்த புக்ல. ஸ்டாரா இங்க வரைஞ்சிருக்கு. அது இல்ல, இன்னொரு புக். இது கோஸ்ட் எழுதுனது. யாவன தூக்கி போடுறான் புக் எடுத்து மண்டையன் அவன் தான். ஓகே, இது நார்மலா இருக்குது. நார்மலா இருக்குது. இது வந்து கோஸ்ட் ரைட் பண்ணது. இது வந்து கர்ஸ்டு பொசிஷன் சொல்லுவோம். இங்க வா வெளில வா. அதாவது ஹண்ட் ட்ரிகர் பண்றதுக்கு, கோஸ்ட் வந்து ஹண்ட் ட்ரிகர் பண்றதுக்கு, சண்டைக்கு வாடாம கூப்பிடுறதுக்கு. போவோம். ஏற்கனவே கடிச்சு வச்சிருக்கு. இத கிரூசிஃபிக்ஸ் பர்ன் பண்ணிருக்கு. ஹண்ட் ஐயா நைட்ரோ நைட்ரோ ஐயோ வருது. ஹால்வேல தான் போயிட்டு இருக்கு. செத்தா நைட்ரோ. உன் பேர் தான் வருது நைட்ரோ. செத்தா டிக்கி வரணும் நைட்ரோ யூவி ஆஃப் பண்ணு. என்னையும் போட்டு தள்ளிடும். தப்பிச்சியாடா? அதான் எப்படி கரெக்டா உள்ள வந்த? ஹண்ட் முடிஞ்சு. ஏய் யார் கர்சர் பொசிஷன் யூஸ் பண்ணா? ரவுண்ட் 2 உட்காருங்க.
படம் விழுந்துருச்சுங்க. அது வரைக்கும் பத்தியா பேய்? அதுதான் பேய். உனக்கு காட்டுறது. இப்ப நம்ம ஓடிடுவோம் இல்ல? இல்ல இந்த பொம்மையை வச்சுக்கோ. இந்த பொம்மை எடுக்க முடியுதா? அடுத்தன்ட்டு ஒளிங்க. ஸ்ரீ நைட்ரா உன்னால பார்க்க முடியும் பேய் எங்க இருக்கு. நீ ஒளிய வேண்டாம், நீ தான் செத்து போயிட்டியே. பேய் எங்க இருக்கு பார்த்து சொல்லு. இந்த வருது பேர் அதான் பேய். நான் வெளியில ஓடிட்டேன். ஸ்ரீ மட்டும் அந்த பேயை ஃபாலோ பண்ணு. நைட்ரோ பின்னாடியே போ. அது சுத்திட்டு இருக்கு பேர் உள்ள. அது இருக்கு உள்ளுக்கா அதை சுத்திட்டு இருக்கு பேர். ஆமா நீயே பேய் ஆயிட்ட. பேய் உன போட்டு தள்ளி பேய் ஆயிட்ட. ஏய் யாருக்குமே சானிட்டி இல்ல, 0%. ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படி யூஸ் பண்ணா அப்புறம் இதான் இல்லாம அதான் கையில ஒண்ணுமே இல்ல. கேமரா வேற ஓபன் பண்ணி வச்சுட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். வாடகைட்டு வந்துட்டியா? மண்டேல எதை எடுத்து போட்டடி? சரி ஷேட் கிளிக் பண்ணிட்டேன் நைட்ரோ. புக் எடுத்து ஆமா இது ஜர்னல் எடுத்துக்கோ. அது வந்து ஷேட மார்க் பண்ணிக்கோ. அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு. அந்த ஷேடன் கீழ எழுதி இருக்குல்ல, அந்த ஒண்ணு மட்டும் ஒன்னு ஹைலைட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுதான் மார்க் பண்ணு. என்னப்பா இருட்டாயிடுச்சு பஸ். அப்படி மார்க் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு வந்து திரும்பவும் இது பண்ணு. இப்போ நீ செத்துட்ட, அதனால பண்ண முடியாது. எப்படி விளையாட கூப்பிட்டு போயிட்டு நைட்ரோ பயன் ஆக்சுவலா நிஜமா பயமா நைட்ரோ உனக்கு பேய்னா? நிஜமா பயம்? ஏய் இவன் போயிட்டான்ப்பா வைட்டு. ஜம்ஸ்கேர். ஆமா எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான். அவனுக்கு மெசேஜ் பண்ணுப்பா. அவன் எதுவும் பேசலையே. அவன் வரல. கால் பண்ணவா? நீ லெவல் 1ல இருக்கனே. நான் வந்து 318ல இருக்கேன். 92ல இருக்காது. நானா பைரோ பிளேயரா அப்படின்னா யார்? நான் இல்லடா டேய். இதுல ப்ரோ வந்து ஸ்ரீ தான். எனக்கு கத்து கொடுத்ததே அவங்க தான். ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஆட கத்து கொடுத்து தான் ஸ்ரீ வந்து எங்களை மீட் பண்ணாங்க. ஆமா அன்னைக்கு ஒரு நாள் பொத்திட்டு தூங்கி இருக்கு. ஹலோ இது வந்து forwarded to voicemail, forwarded to வைடல் பேசிருக்கேன். போய்ட்டான். தூக்கம் வந்திருக்கும் போல. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியா? இது எப்படி இது ஒரு கை பின்னாடி வச்சுட்டு ஒரு கை மேல வச்சிருக்கேன். சரி ஓகே. நைட்ரோ ரெடி கொடுத்துட்டியா? பாக்ஸிங் பண்றான் நைட்ரோ. ரெடி கொடுக்கணும் நைட்ரோ. அந்த புக் எடுத்து அங்க போர்டுக்கு போயிட்டு ரெடி கொடுக்கணும். என்ன ஓடுற ஆனா பாடி ஓட மாட்டேங்குது. நின்ற இடத்துல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான். ரெடி கொடுத்துட்டு வில்லோ ஸ்ட்ரீட் போலாம். ஐயோ வில்லோ ஸ்ட்ரீட்டா? சரி கர்ஸ்ட் பர்சன் மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க. தேவைப்படுது. சீக்கிரம் வாங்க கில்லர். சரி வெயிட். இப்போ டோன்ட் மூவ். கில்லர் அப்படியே இருங்க. நைட்ரோ நீ மட்டும் தெர்மோமீட்டர், இஎம்எஃப், கேமரா ஒன்னு எடுத்துக்கோ. வைட் இது வரியா ஃபாஸ்மோ? எதுவும் வரலப்பா. கேம்க்குள்ள எதுவும் வரல. போட்டோ கேமரா இல்ல, வீடியோ கேமரா. போட்டோ கேமரா அது. என்னது? இல்ல வரல, கேமுக்கு வரல. ஏன்? இதை எடுத்துக்கோ நைட்ரோ. கீழே போட்டிருக்கேன் பாரு.
அப்போ ஓகே. ஐயோ எடுத்துக்க. டிக்கிய காடுங்க இவனுக்கு. அவ்வளவுதான். இப்போ இங்க வா இங்க வா. அல்ல இல்ல அது தானாவே ஆன் ஆயிரும், அடிக்கலாம் வேணாம். இப்ப வந்து இந்த நம்பர் பேட இது பண்ண நைட்ரோ. ஐயோ என்னப்பா அவன் பிரச்சனை? கோச்சிக்கிட்டானா? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி செட் ஆன மாதிரி போறான். அவன் சும்மா கோச்சிக்கிட்டானா, அதுக்கெல்லாம் நம்ம போய் இது பண்ண முடியாது. நான் அப்படியே விட்டுருவேன். அவன் பார்க்குறான். ஓகே ஓகே. இங்க வா நைட்ரோ, அப்படியே வா, வெளில வா வெளில வா. எல்லாமே எடுத்தாச்சு, போதும். நான் பாதி எடுத்துக்கிறேன், கீழே மீதி எடுத்துருவாங்க. என்ன நடக்கணும்? என்ன மீதி இருக்கோ அதுல ஒவ்வொன்னு எடுத்துருவாங்க. என்னடா எப்படி புடிச்சிட்டு வர கேமராமேன் மாதிரி புடிச்சிட்டு தண்ணி கேன் தூக்கின்னு போற மாதிரி நைட்ரோ அதை நேரா படி கேமரா நேரா படி. தண்ணி கேன் போட வந்தோம் நேரா ப்ரோ, அந்த மாதிரி போறோம். பிடிச்சிட்டு அது வந்து நைட் விஷன் ஒண்ணு இருக்கும், அதை ஆன் பண்ணு, ரைட் கிளிக் பண்ணு. ஓகே ரைட் கிளிக். மத்தபடி அதான் நைட் விஷன் இதுல பார்த்தா மட்டும்தான் ஆர்பு தெரியும். ஆர்பு மீன்ஸ் அதை நான் காட்டுறேன். அது ஒரு சின்ன பல்பு மாதிரி பாருங்க. பல்பா? மாட்டேன் இல்ல. கர்ஸ்ட் போர்ஷன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் வந்ததுமே இங்க இருக்கு பாரு, இது பிரேக்கர், இதுதான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணு, அவ்வளவுதான். அங்க பாருப்பா, விரல விட்டு குத்திட்டு இருக்கான் பிரேக்கர். ஐயோ யார் ஆஃப்? ஏதோ மூச்சு விடுற சவுண்ட் கேட்டுச்சுங்க. ஓகே நைட்ரோ இங்க வாங்க. இங்க உள்ள வா. இது தெரியுதா? வாஷிங் மிஷின் அதுல போயிட்டு அத லெஃப்ட் கையில எடுத்துட்டு அது வந்து அந்த ரைட் சைடுல கேமரா வச்சிருக்கியா, அதை கீழே போட்டுரு. ஐயோ ஏன் வெளில தூக்கி போட்ட? ஐயோ எங்க போச்சு? பார்த்தேன். ஐயோ கர்ஸ்ட் பொசிஷன்ஸ் ஆசவா. என்னது கர்ஸ்ட் போர்ஷன்? ஒய்ஜா போடு. ஆமா, கையில எடுத்து தூக்கி போட்டா. இல்ல அவன் ஹோல்ட் பண்ணாதான் அது கையிலே இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவத்தை. சரி வா நைட்ரோ, உனக்கு இது ஒத்துக்கல, நம்ம வேற இடத்துக்கு போயிருவோம். இல்ல எப்பா கோஸ்ட் எங்கப்பா இருக்கு? வரல. எப்பா எலும்பு இருக்குப்பா பேஸ்மெண்ட்ல, கால் எலும்பு. வரல, காணும், போயிடுச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. நம்ம ஒவ்வொரு ரூமா தேடுவோம். எப்பா கால் எலும்பு இருக்குப்பா பேஸ்மெண்ட்ல. எடுத்து பாயா வைங்க. வச்சிருவா. இதுதான் கோஸ்ட் ரூம். இதுதான். இதுல டெம்பரேச்சர் பாரு. கேமரா வந்து ஒரு நிமிஷம், கேமரா வைடா. இங்க 10 காட்டுதா? இங்க வெளியில வந்து செக் பண்ண, அப்படியே வெளியில வந்து செக் பண்ண. இங்க ஹோல்ட் பண்ணி செக் பண்ணு. 13 காட்டுதா? 3 டிகிரிஸ் கிட்ட டிஃபரன்ஸ் வருதா? இதுதான் கோஸ்ட் ரூம். மைனஸ் காட்டணும் இல்ல, இந்த மாதிரி கம்மியா தான் காட்டும். 3 to 4 வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஐயோ பேஸ்மெண்ட்ல மாட்டிட்டேன் நானு. எங்க இருக்கேன்? ஸ்பிரிட் பாக்ஸ் பேசுறியா? ஸ்பிரிட் பாக்ஸ் பேசி பாரு. கேமரா வேண்டாம், கேமரா இது தெரியல, ஆர்பு தெரியல. ஸ்பிரிட் பாக்ஸ் கையிலடா.
வெளில வாங்க கில்லர், வெளியில வாங்க, இதை மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். வெளில வாங்க, வெளில வாங்க. சால்ட் வந்துச்சு. அண்டா எதுக்கு பிங்க் ஆச்சு லைட்டு? இல்ல 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 இல்ல, பதறாத பதறாத. எனக்கே அப்படிதான் இருந்துச்சு நைட்ரோ ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் அடி வாங்கி பழகிருச்சு இந்த கேம்ல. அதுல வந்து ஒவ்வொரு இதா கிளிக் பண்ணி கேட்டு பாரு. ஆர் யூ ஃப்ரெண்ட்லி, வேர் ஆர் யூ, எப்பா ஃப்ரீக்வெண்டா கேட்டு கேளு. எவ்வளவு கம்மியா இருக்கு. கேக்குதா கேக்குதா? அதான் அது பேசுறதுதான், அது பேசுறது அப்படிதான் பேசும். ஓகே, அதுதான் ஸ்பிரிட் பாக்ஸ். இப்போ ஜர்னல் ஓபன் பண்ணி ஸ்பிரிட் பாக்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு போட்டுக்கோ. கீழே ரைட்டிங் இருக்கு பாரு, கோஸ்ட் ரைட்டிங். எழுதி இருக்கா? கில்லர் கில்லர் இறங்க, கில்லர் என்ன கில்லர்? இல்ல இல்ல நான் ஏதோ பண்ண வந்தேன். இது வைக்க வந்தேன். க்ளூசிஃபிக்ஸ், கோஸ்ட் ரைட்டிங், அப்புறம் வேற என்ன இருக்கு? ஸ்பிரிட் பாக்ஸா? ஸ்பிரிட் பாக்ஸ், கோஸ்ட் ரைட்டிங். டியோஜன் இருக்கு லிஸ்ட்ல. எப்படியா டியோஜன் வரீங்க? டியோஜனுக்கு என்ன டாட்ஸ் வேணும்? டாட்ஸ் வருதா பாருங்க. டாட்ஸ் ஸ்பிரிட் பாக்ஸ் வச்சு டியோஜனா கண்டுபிடிக்க. யாரு இது எல்லாத்தையும் சிங்க்ல போட்டு வச்சிருக்கது? கேமரா, மைக். இங்க பாப்பா, ரத்தம் போயிட்டு இருக்குப்பா சிங்க்ல. ரத்தம் தான் இது கன்ஃபார்ம். எந்த சிங்க்ல? இதோ இங்க இதுல பாரியா, இங்க பாரு, ரத்தம் தானே. வெறும் தண்ணி. பிளட் ரெட் கலர்ல தெரியுது எனக்கு. அதுக்குள்ள ஓகே இது அதான், அது வந்து கோஸ்ட் ஓபன் பண்ணி விட்டா மட்டும் அது அப்படி. அதுல இருந்து ஒருத்தன் மொண்டு குடிக்கிறான் பாரு. டேய் பூன் எடுத்து மண்டபல் அடிக்கிற பாரு. ஃப்ரீசிங் வரும்னு நினைக்கிறேன். அவரோட ஜாகிரதை. ஆமா, கில்லர் எங்க? அதான் நெட்டு 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 காலி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, ஒன்றும் ஆகாது. இது இல்ல, கோஸ்ட் ரைட்டிங், ஸ்பிரிட் பாக்ஸ். இஎம்எஃப் இருக்கா? எடுத்து பாரு, இஎம்எஃப் பாரு. எவ்வளவு கட்டுது? அதான் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் காட்டும் இஎம்எஃப். இஎம்எஃப் தான் இப்ப செக் பண்ணணும். கரண்ட் போச்சுன்னு நினைக்கிறேன். கரண்ட் போயிருக்கும், இல்ல நெட் கட் ஆயிருக்கும், இல்ல பிசி கிராஷ் ஆயிருக்கும். ஐயா கரண்ட் போயிடுச்சியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நைட்ரோ ஏதோ குத்துனதுல நீங்க செத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு நாங்க வந்து தூக்கி போட்டு விளையாண்டு இருந்தோம், ஸ்பூன் டேபிள் எல்லாத்தையும். இங்க வா நைட்ரோ, இங்க வா நைட்ரோ, இங்க வந்து செக் பண்ண, இங்க வந்து செக் பண்ண டக்குன்னு. ஆமா நைட்ரோ டிபிடில ஷேப் வச்சு செமையா இருக்கும்ல இந்த கரெக்ட். இந்த இது செக் பண்ணு. இஎம்எஃப் 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 டக்கு இல்ல போயிருக்கும். அதான் நிறைய இருந்ததுன்னா நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு. நான் க்ரூசிஃபிக்ஸ் போன்னு ஹண்ட் வந்துரும். புரியல. வேணாம் வேணாம்,
லூப் அடிப்போம் லூப் அடிப்போம். அடுத்து இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லை பாரு. கேமரா வச்சு என்ன நான் லூப் காட்டுறேன். ஈஸியா இருக்கும் இதுதான். இன்னொரு எவிடன்ஸ் இஎம்எஃப் 5 வரணும்னு நினைக்கிறேன். நீ வேனுக்கு வந்துற. வேனுக்கு வந்துட்டு வேனுக்கு போயிட்டு கேமரா பாரு. ஐயோ ஹண்ட் 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 ஹண்ட். கவர்த்திட்ட கவர்த்திட்ட கவர்த்திட்ட. ஆமா எவன் அவன் டோரை திறந்து வெளில வர்றான். என்னன்னா 2 எவிடன்ஸ் கொடுத்ததா, ஒன்னு இஎம்எஃப் இன்னொன்னு ஸ்பிரிட் பாக்ஸ் கொடுத்ததா. கோஸ்ட் ரைட்டிங் ஸ்பிரிட் பாக்ஸ் கொடுத்துச்சா. இன்னும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. சர்க்கிள் சர்க்கிள். இன்னும் ஒரு எவிடன்ஸ் இஎம்எஃப் 5 இருக்கும்னு நான் சொல்றேன் என்னோட கெஸ் படி. அதான் அவ்வளவுதான். மேல இஎம்எஃப் 5 மார்க் பண்ணிருக்கல, அது கெஸ் பண்ணி நான் சொல்றேன். மேபி வேறையா கூட இருக்கலாம். செத்துட்டேன். நான் வேன்ல தான் இருக்கேன். வேன் லாபி போயிட்டேன்னா திரும்ப அவ்வளவுதான். இது வேற கோஸ்டா கூட பயம். அப்ப வந்து நமக்கு இது ஃப்ரீசிங் கிடைச்சிருக்கும். காசு இல்ல இல்ல. கரண்ட் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா தெரியலையே. திடீர்னு திடீர்னு ஆஃப் பண்ணி ஷாக் கொடுக்குறாங்க. எல்லாமே டியர் 1 கொண்டு வரேன் பார்ப்போம். ஹெட் கியர் மட்டும் வேண்டாம், கேமரா தான். alright. இது என்னன்னா ஒவ்வொரு கோஸ்டுக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி வேற இருக்கும். இப்போ வந்து இல்ல நான் அது பார்க்கவே இல்லையே. அது ஒண்ணு சேஸ் பண்ணவும் சரின்னு நான் குறுக்க வந்து தலைய விட்டேன். கீழே நெக்ஸ்ட் கொடுத்துரு. கீழே கீழே கீழே. ஆமா ரைட் சைடுல அந்த இது இருக்குல்ல மானிட்டர். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாங்குறது, செகண்ட் ஒன் வந்து உன்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்கு, இன்னொன்னு வந்து என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சுக்கிறதுக்கு. நீ தான் போய் பார்க்கணும். அது மேல மேல ரைட் சைடுல மேல பாரு. மேல ரைட் சைடுல மேல ரைட் சைடுல மேல மேல
அவ்வளவுதான். அது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் சிம்பிள் மாதிரி ஒவ்வொன்றுலயும் இருக்குல்ல, அது வேணா ஆட் பண்ணி. ஆமா, ட்ரக்ல இருக்குது இப்போ. காசு இல்லையோ? ஹலோ கேக்குதா? கேக்குது வைக்க. நீ ஒவ்வொன்னும் ஆட் பண்ணு. அங்கெல்லாம் போக தேவையில்ல. இப்ப டாட்ஸ் வந்து இன்னொன்னு பிரஸ் பண்ண. ஆமா ஆமா ஆமா. இல்ல இதுல குயிக் லோட் அவுட்ஸ்ல உனக்கு ஆட் ஆகுது பாரு, ஒயிட் கலர்ல ஒண்ணு ஷோ ஆகுதா? கையில வராது, வேன்ல வரும். இல்ல நான் மியூட்ல வரேன். கரண்ட் போச்சாமா. என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோ, எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கோ. அது வந்து கில்லர் இருந்ததுனால இப்ப இருந்தது, அதான் கில்லர் போயிட்டாரு. என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் இப்பதான் பிரஸ்டீஜ் ஏத்துனேன். அதாவது பிரஸ்டீஜ்னா எப்படின்னா, இது வரைக்கும் விளையாண்டது எல்லாம் போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அந்த ஆமா 3 பிரஸ்டீஜ்னா இப்ப நான் 300 லெவல் முடிச்சிட்டு அப்புறம் 18. ஆமா, பிரஸ்டீஜ் எடுத்தோம்னா எல்லாமே போயிடும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். முடியாது. அது வந்து நீ ஏற்கனவே விளையாண்டிருந்தல்ல, அப்போ இருந்திருக்கும் உன்கிட்ட. எனேபிள் லோட் அவுட். ஆமா, நீ செத்துட்டீன்னா உன் காசு போயிடும், சாகலைன்னா உன் காசு அப்படியே வந்துடும். அவ்வளவுதான். இன்டர்மீடியட்டை விட நம்ம அமைச்சர் வச்சுக்கலாம். டேங்கிள் ரூட்டே போவோம், வெவ்வேறு மேப் இருக்கும் அதுல. ரெடியா? ஆமா, இதான் இருக்கிறதுலே பேசிக். ஒயிட் வரியா டாஸ்மோ? இல்ல நான் வரல ஸ்டீங்க. கேக்குது. ரெடி கொடுத்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாமே பேசிக் ஐட்டம். இதுல வந்து டார்ச், அது இது தெர்மோமீட்டர்,
தெர்மோமீட்டர் வந்து ஆ, அது வந்து ஹையர் லெவல். இது வந்து யூவி. இங்க க்ளோ ஸ்டிக் இருக்குல்ல. ஐயோ. அடுத்தது வந்து கேமரா. கேமரா வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அவ்வளவுதான். போலாமா? இதுவும் கோஸ்டே தான் கண்டுபிடிக்கும். ஐயோ ரெட் ரொம்ப டேஞ்சர். இது என்னன்னா நம்ம சானிட்டி வந்து 40% வந்து ஸ்பீடா கம்மியா குறையும். நமக்கு சானிட்டி குறையும். சானிட்டிங்கிறது வந்து நமக்கு மென்டல் ஹெல்த் மாதிரி கேம் பொறுத்த வரைக்கும். நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா நம்மள கோஸ்ட் வந்து ஈஸியா அடிச்சிடும். இது வந்து கோஸ்ட் ஸ்பீடும் அதிகமா இருக்கும் இதுல. நீ ஒவ்வொரு ரூமா வந்து செக் பண்ணிக்கிட்டு இரு நைட்ரோ. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணு. ஏறுனுச்சுன்னா அந்த பக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஏறுனுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு ரூமா செக் பண்ணு நைட்ரோ. ஆமா பேஸ்மெண்ட்ல டெம்பரேச்சர் பாரு. டெம்பரேச்சர்ல ஃபோக்கஸ். யார் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணா? மெயின் டோர் க்ளோஸ் ஆச்சா? கில்லர் கேட்டுச்சா? அப்ப என்ன கோஸ்ட்? காஞ்சனா ம்? காஞ்சனா என்னது? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறான் சித்தப்பன் தான். ஒரு ரூம்ல கூட குறையலையா நைட்ரோ டெம்பரேச்சர்? கம்மியாகும். நீ வெயிட் பண்ணு நின்னு பாரு ஒவ்வொரு ரூமா. இரு, நான் வேற இருக்கு. மெயின் டோர் க்ளோஸ் ஆச்சாமா? மெயின் டோர் க்ளோஸ் ஆச்சா? தெரியல தானே. இப்போதைக்கு வராது ஏன்னா இது அமைச்சர். நமக்கு சானிட்டி அதை எடுத்துக்கோ நைட்டு கீழே. டெம்பரேச்சர் எல்லா இடத்துலயும் அதிகமாகுது.
கோஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க இருக்கு. இங்க நான் இந்த குழந்தை ரூம் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம போன தடவை விழுந்து செத்து போனோமே வரிசையா. இங்கதான் இருக்கு. இங்க வா நைட்ரோ. இப்போ இதை எடுத்து கீழே பிளேஸ் பண்ண. இந்த நோட் மாதிரி இருக்குல்ல. இல்ல இல்ல, நீ எடுத்து பிளேஸ் பண்ண. இது சும்மாதான் கீழே போட்டு. இது வந்து ரைட்டிங் வைக்கிறது. இங்க டெம்பரேச்சர் செக் பண்ண. இங்க மட்டும் எவ்வளவு கம்மியா இருக்கும். அதான் நல்லா இன்னும் நல்லா ட்ராப் ஆகும். பார்க்கலாம். 0 கீழே வந்துச்சுன்னா ஃப்ரீசிங். அந்த க்ளோ ஸ்டிக் வச்சுதான் யூவி செக் பண்ணுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் சரி. வரும் வரும், அப்பதான் வரும். இதுதான் கோஸ்ட் ரூம். மத்த ரூமுக்கும் இதுக்கும் எவ்வளவு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தெரியுதா? மேபி குறையலாம், இல்ல இதோட கூட ஸ்டாப் ஆகலாம். அப்ப வந்து அவ்வளவுதான் மேக்சிமமா குறையுது. இப்ப வந்து இங்க இந்த பென் மாதிரி என் கையில இருக்கு தெரியுதா? இது வந்து டாட்ஸ். பிளேஸ் இது வந்து டாட்ஸ் வந்து நடந்து போகும் போஸ்ட். ஸ்பிரிட் பாக்ஸ் செக் பண்றியா? பண்ணணும். எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. நகர்ந்துச்சா? இது வந்து டாட்ஸ் வந்ததா கில்லர் பாத்தீங்களா? ஆமா, பச்சை கலர்ல புள்ளி புள்ளியாவா? ஆமா டாட் டாட் டாட்ஸ். டாட்ஸ், அதுதான் டாட்ஸ். பதறோம் இப்ப மைக்கோ. வந்து ஜேர்னல் எடுத்துட்டு டாட் ப்ரொஜெக்டர் மார்க் பண்ணிக்கோ. ஓகே, டாட்ஸ் பார்த்துட்டேன். ரைட்டிங் இல்ல. இஎம்எஃப் லெவல் தெரியல. இஎம்எஃப் பார்க்கணும். எடுத்துட்டு வரேன். போய் பிரேக்கர் ஆன் பண்ணிட்டு வந்து. அதான் பிரேக்கர் ஆன். கராஜ்ல இருக்கு. தெரியுதா வலி? Okay. Okay.
இங்க வா வா ஸ்பிரிட் பாக்ஸ் பாரு. இஎம்எஃப் பாரு, இங்க எடுத்துட்டு வா. டக்குனு வா, உள்ளவா நைட்ரோ. டக்குனு வா, டக்குனு வா. நைட்ரோ டக்குனு உள்ள வா. இஎம்எஃப் எடுத்து பாரு. போயிருச்சு இஎம்எஃப் 5 போயிருச்சு. ஆட்டலான்னு பார்த்தா போயிருச்சு. பேசு பாரு, பேசு. இது இஎம்எஃப் இல்ல, இஎம்எஃப் போட்டுட்டு இது எடுத்து spirit box. Being attacked like but here in the அதான் ஸ்பிரிட் பாக்ஸ் இருக்கு, டாட்ஸ் இருக்கு, ஸ்பிரிட் பாக்ஸ் இருக்கு. திரும்ப லைட் ஆஃப் பண்ணிருக்கு. ஆமா, ஆன் பண்றது எனக்கு போயிட்டேன். க்ரூசிஃபிக்ஸ் பர்னு. அது வந்து எதுக்குன்னா ஹண்ட் இப்ப வந்திருக்கும், அது வந்து ப்ரிவென்ட் ஆயிருக்கு. ஸ்பிரிட் பாக்ஸ், இஎம்எஃப் 5, க்ரூசிஃபிக்ஸ், சாரி க்ரூசிஃபிக்ஸ் டாட்ஸ், ஸ்பிரிட் பாக்ஸ் பார்த்தோம். ரைட்டிங் வரல, இஎம்எஃப் 5 வந்துச்சு. அதை காட்டுறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன், நீ என்ன வரலன்ட்ட. இதை எடுத்து பாரு, இதை எடுத்து பாரு, ஆன்ல தான் இருக்கு. 5 வரைக்கும் போகும் அந்த மீட்டர். 5 போதா, 5 போதா பாரு, 5 போதா பாரு. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு, ஆன் பண்ணு நைட்ரோ. அதுலதான் இஎம்எஃப் 5 இப்படிதான் காட்டும். வா வெளில வா போலாம். காதுல ஊதி இருக்குமே சார். பயமா பயமா அவ்வளவுதான். இஎம்எஃப் 5 வந்துருச்சு. ரைட்டு தான் கோஸ்ட். இப்ப என்னன்னா ஒவ்வொரு கோஸ்டுக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி பார்த்தா ரைட்டுக்கு வந்து என்ன எபிலிட்டி அப்படின்னா, சால்ட்டை இது மிதிக்காது. மத்த கோஸ்ட் வந்து சால்ட்டை மிதிக்கும், இது மிதிக்காது. அவ்வளவுதான். Welcome back. I've got some jobs ready for you. ஸ்கிப் கொடு நேத்து, ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து. ஸ்கிப் ஸ்கிப் லெஃப்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். இன்னொரு மேட்ச்